உள்ள மெசாலுக்குள்ளே போவோம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், சாப்பாடு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஓகே, நீங்கள் என்ன மாதிரி ஹெல்ப் அப்படி? நான் தமிழ் மீடியம் ஆக்சுவலி ரொம்ப ஸ்ட்ரகிளிங்காக இருந்துச்சு. பிளேஸ்மெண்ட் வந்து இங்கே பிளேஸ்மெண்ட்டில் வந்து இங்கிலீஷ் ட்ரைனிங்லாம் கொடுத்தாங்க. இதை தான் உங்கள் ஜூனியர் சொன்னீங்களா? இதுதான் சொல்லியிருந்தோம். ஓகே ஓகே ஓகே. நீங்கள் இப்போ எம்ஃபசிஸில் போகிறதுக்கு என்ன மாதிரியான ட்ரைனிங் எடுத்துக்கிட்டீங்க? காலேஜ் என்ன மாதிரி ட்ரைனிங் கொடுத்தாங்க உங்களுக்கு? ஸ்டெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரெஷராக தான் எடுத்துக்கிட்டாங்க ஆரம்பத்தில். கண்டினியூஸாக ஹெச்ஓடிஸ் வைஸ் பிரின்சிபல் எல்லாருமே நாங்கள் அட்ரஸ் பண்ணுவோங்க சார். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் ஹாஸ்டலுடைய பாய்ஸ் ஹாஸ்டலுடைய நம்ம என்ட்ரன்ஸில் தான் நம்ம இப்போ இருக்கோம். இப்போ நம்ம விஎஸ்பி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னிக்கல் கேம்பஸில் வந்து உள்ள ஹாஸ்டலுக்குள்ளே இருக்கோம். இங்கே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிலாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு வந்தேன். உள்ளே வரும்போது இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த பயோமெட்ரிக் சிஸ்டம் தான். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ரெகனைசேஷன் பேஸ் தான், அட்டண்டன்ஸ் மற்ற மானிட்டரிங் எல்லாமே இருக்குது. உள்ள மெசாலுக்குள்ளே போவோம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், சாப்பாடு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம், ரூம் ஃபெசிலிட்டிஸ்லாம் எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். அதெல்லாம் உங்களை நான் கொண்டு வரேங்க. ஸோ நீங்கள் பார்த்துருக்கிறது ஹாஸ்டலுடைய உள்ளே இருக்கக்கூடிய ஒரு கேம்பஸ் உள்ளே தான் நம்ம பார்க்குறோம். உள்ளே வந்து வியூ இப்படி தான் இருக்குது. ஹாஸ்டலுக்குள்ளே எல்லா பக்கமும் வந்து உங்களுக்கு கேமரா வச்சுருக்காங்க. ஸோ சேஃப்டி ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு சர்விலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்டலாக தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹாஸ்டலில் இருக்கக்கூடிய ஒரு கேரடரில் நடந்து வந்துட்டுருக்கேன். 2 பக்கமும் ரூம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹாஸ்டலை பொறுத்தவரை ரொம்ப நீட்டாக வச்சுருக்காங்க, ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. அங்கங்கே உங்கள் டஸ்ட்பின்ஸ்லாம் வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்க. ஏம்பியன்ஸ் நல்லா காத்தோட்டமாக தான் இருக்குது. நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாங்க. நம்ம இப்போ ரெஸ்ட் ரூமில் உள்ள வந்து பார்த்தா ரெஸ்ட் ரூமே நீட் அண்ட் க்ளீனாக பக்காவாக வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக வந்து உண்மையிலேயே ரொம்ப ஹைஜீனிக்காக தான் இருக்குது. நம்ம அப்படி தான் பார்க்குறோம். நீங்களுமே பாருங்கள், நீட் அண்ட் க்ளீனாக தான் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து டைனிங் ஹாலில் இருக்கோம். ஹாஸ்டலில் இருக்கக்கூடிய டைனிங் ஹாலில் இருக்கும். டைனிங் ஹாலில் இன்றைக்கி என்ன சாப்பாடு இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு பார்க்குறேன். ஸோ எப்படி இங்கே வந்து ஃபுட்டெல்லாம் எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது கொண்டு வரணுங்கிற ஒரு முயற்சி தான் இது. நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட டைனிங் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ நம்ம அந்த கேம்பஸில் பார்த்த மாதிரி சாப்பிடும்போது இங்கேயுமே வந்து அவங்க ரெக்ரேஷனுக்காக ஒரு டிவிலாம் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ ஃபுட்டு பார்க்க வந்தோம். நீங்கள் ஆக்சுவலாக ரைஸ் வச்சுருக்காங்க, ரைஸ் பார்க்குறீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இப்போ சாப்பிட வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்போம் சாப்பாடு எப்படி பாருக்கு? நல்லா தான் சார் இருக்குது. நீங்கள் உங்கள் பேர்? என் பேர் சஞ்சய். எங்கேருந்து வரீங்க? நான் சிவகாசிலேருந்து வரீங்க. சாப்பாடு நல்லா இருக்குது, ரெகுலராக நல்லா இருக்கா? சூப்பர். ஸோ இங்கே நீங்கள் ஃபுட்டு பார்க்குறீங்க. ஸ்வீட் ஒன்று கொடுக்குறாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஜாங்கிரி ஸ்வீட்டாக இருக்குது போல இருக்குது. ஸோ இப்போ இங்கே சாம்பார் இருக்குது போல இருக்குது. இங்கே சாம்பார் வச்சுருக்காங்க. ஓகே, நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. சாம்பார் இருக்குது. இங்கே ரசம், தயிர், இன்னைக்கு பொரியல். ஹலோ சார், சாப்பிடும்போது தொந்தரவு கொடுத்து மன்னிக்கணும். சாப்பாடு எப்படி பாருக்கு? நல்லா இருக்கு. இன்னைக்கு என்ன சாம்பார்? இன்னைக்கு சாம்பார் தான். நார்மல் சாம்பார் தான். முருங்கக்காய் சாம்பார். முருங்கக்காய் கத்திரிக்காய் இருக்கு இல்லையா? எஸ் சார். ஓகே, வெரி குட். நீங்கள் நல்லா இருக்கா? டேஸ்ட்டாக இருக்கா? நல்லா இருக்கு சார். பரவாயில்ல. என்னை பார்த்து சாப்பிட்டீங்களான்னு கேட்ட ஒரே நல்ல வேலை. எனக்கு மதிக்குது. சாப்பிட்டு போங்க சார். கண்டிப்பாக சாப்பிட்டு நல்லா இருக்குல்ல உங்களுக்கு சாப்பாடு? நல்லா இருக்கு. நீங்களா எந்த ஊர்லேருந்து வரீங்க? நான் மன்னார்குடி சார். நம்ம ராஜமன்னாருடைய ஊட்டி சார். ஊட்டி. நாமக்கல் சார். நாமக்கல். ஓகே. நீப்பா? புதுக்கோட்டை சார். புதுக்கோட்டை சார். நீ புதுக்கோட்டையா? ஆமாம் சார். எல்லாம் ஒரே ரூம்மேட்டா? ஆமாம் சார். எந்த இயர் படிக்கிறீங்க எல்லாரும்? செகண்ட் இயர் சார். செகண்ட் இயர். ஒரு ஹாய் சொல்லிடலாமா? ஹாய். ஸோ எப்போவுமே இங்கே வந்து ஸ்வீட் வந்து கொடுக்குறாங்க. சக்கரை பொங்கல் கொடுக்குறாங்க. என்னன்னு கேட்டால் எங்களுக்கு வீக்லி வந்து இது மாதிரி ஸ்வீட் கொடுப்பாங்க அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்கிறாங்க. சரி, இப்போ நம்ம ஹாஸ்டலில் இருக்கோம். ஹாஸ்டலுடைய ஒரு ரூம் மாடல் பார்க்கலான்னு வந்தேன். ஹாஸ்டல் ரூம்குள்ளே வாங்க, நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ ரூம் பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ஸ்பேஷியஸாகவும் தான் இருக்குது, கொஞ்சம் நீட்டாகவும் இருக்குது. நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக பொறுத்தவரை ஒரு 4 பேர் படுக்கிற மாதிரி காட் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. 4 பேருமே இண்டிவிஜுவலாக வந்து உங்களுக்கு ஒரு கப்போர்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்து படிக்கிறதுக்கான ஒரு ஸ்டடி டேபிள் மாடல் இருக்குது. யாரோ ஸ்டூடெண்ட் எங்கள் லேப்டாப் வச்சுருக்காரு, ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு. சரி, பார்க்கலாங்க, நாங்கள் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், வெளில போகலாம் அப்படியே. ஸோ இப்போ நம்ம வந்து ஜிம் ஃபெசிலிட்டி, ஹாஸ்டலுக்குள்ளே வந்து ஒரு ஜிம் ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஜிம் ஃபெசிலிட்டி பார்க்க வந்து நீங்கள் பார்த்துருக்கிறது ஜிம் ஃபெசிலிட்டி தான். அதுக்கு ஹாஸ்டலில் லீஷியராக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்கள ரெக்ரீஷன் டைமில் அவங்களை பாடி பில்ட் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன எக்யூப்மெண்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க, பார்த்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிட்னஸ் வெயிட் லிஃப்டிங் மிஷின் வந்து ஒரு மாடல் வந்து இங்கே இருக்குது, நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம ஹாஸ்டல் சுற்றி பார்த்துருக்கோன்னு சொன்னேன். ஹாஸ்டலில் வந்து இன்னொரு ரூம் சொன்னாங்க. இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச்சு பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்கிறத பார்த்தோம். எல்லா ரூமுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. அதில் வந்து அட்டாச்சு பாத்ரூமும் இன்னொரு மாடல் ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ ரூம்குள்ளே 4 பேர் தங்குற மாதிரி ரூம் இருக்குது. அதில் வந்து அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. உள்ள 2 பாத்ரூம் வந்து கொடுத்துருக்குறாங்க.
சாரி ஒரு பாத்ரூம் கம் வந்து ரெஸ்ட் ரூம் சேர்ந்த மாதிரி இருக்குது. 2 மாடல் இருக்குது, 4 பேருக்கு 2 ரூம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. உள்ள நீட்டாக தான் இருக்குது நம்ம பார்க்குறோம். ஸோ அட்டாச்டு மாடல் ரூம்ஸும் இங்கே இருக்குது. நார்மலாக காமனாக யூஸ் பண்ணுற ஒரு மாடல் இருக்குது. 2 மாடல் நம்ம ரூம்ஸ் வந்து பார்த்தோம். கீழே ஜிம் பார்த்தோம். இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணி பார்ப்போம், அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் கூட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ அப்படியே வந்துட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் சாப்பிட்டு வந்துட்டு இருந்தாங்க. சாப்பாடு எப்படி இருக்குது, அவங்க ஹாஸ்டல் லைஃப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் பார்க்கணும்னு நினச்சேன். ரொம்ப கேஷுவலாக தான் இருக்காங்க, ரொம்ப ஜாலியாக இருக்காங்க அவங்க. ஆக்சுவலாக நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ஹாஸ்டலை பற்றி? ஹாஸ்டல் நல்லா தான் இருக்கு. ஜாலியாக இருக்கு. ஹாஸ்டல் லைஃப் நல்லா ஹாஸ்டல் லைஃப் நல்லா ஜாலியாக இருக்கு இல்லைங்களா? நீப்பா ஜாலியாக. நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? நான் நாகப்பட்டினம். நாகப்பட்டினத்துலேருந்து வரீங்க. நீங்கள் ஊட்டி சார். ஊட்டிலேருந்து வரீங்க. நீங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர். ஸ்ரீவில்லிபுத்தூர். நீப்பா திருப்பூர் சார். திருப்பூர். ஓகே, நீ கதாநாயகமாக இருக்கீங்களா? நல்லா வைக்கப்படுறீங்க, நல்லா இருக்கீங்க. சூப்பர், தேங்க்யூ சார். எல்லாம் ஹாப்பியாக இருக்கீங்களா? ஒரு ஹாய் சொல்லிடலாமா? ஹாய். என்ன படிச்சுட்டு இருக்கீங்க? எந்த டிபார்ட்மெண்ட்? ஈஸி சார். ஈஸி ஜாப் வாங்கிடலான்னு ஒரு ஐடியா இருக்கா? வாங்கிடலாம் சார். கன்ஃபார்ம் பிளேஸ்மெண்ட். ஏன்னா பிளேஸ் ஃபார் பிளேஸ்மெண்ட்னு பார்த்தனே. ஆமாம் ஃபீல் பண்ணுறீங்க? அது உண்மைதான் சார். நிறைய பேர் பிளேஸ் ஆகிறாங்க சார் இந்த வட்டம். அதனால் எல்லாமே சொன்ன மாதிரி கரெக்டாக தான் பண்ணுறாங்க சார். ஓகே தம்பி, நீங்கள்? அர்ஜுன் சார் ஃப்ரம் தேனி. தேனியில் இருக்கு. தேனி மாவட்டமா? வெரி குட் வெரி குட். எந்த ஸ்கூலில் படிச்சீங்க தேனியில்? மேரி மாதா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். அந்த இது என்னது பெரிய குளம்? இல்லை ஆண்டிப்பட்டி போடுற ஆண்டிப்பட்டி ரோடு. அதான். கரெக்ட். ஓகே. நீப்பா? சத்யன் சார். எந்த ஊருப்பா? நான் பெரம்பலூர். நீங்கள் நம்ம இங்கே நம்ம திருச்சி பெரம்பலூர். திருச்சி பேர். நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டுப்பா? நான் ஈஸி சார். நல்லா இருக்கா காலேஜ்? நல்லா தான் சார். ஹாஸ்டல் நல்லா இருக்கா? நல்லா தான் சார் இருக்கு. நல்லா தான் இருக்கா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு சார். ரைட்டு. நீப்பா? ஷிபி சார். எந்த ஊர்லேருந்து வரீங்க? திருவாரூர் சார். திருவாரூர். திருவாரூரா? ஆமாம் சார். பரவாயில்ல. திருவாரூர் எல்லா ஏரியாவும் கவர் பண்ணி, எல்லா டிஸ்ட்ரிக்ட் கவர் பண்ணிக்கலாம். கன்னியாகுமரியில் ஆரம்பிச்சு திருவாரூர் போய் தேனி, மதுரை. நீங்கள்? திருச்சி சார். திருச்சியா? வெரி குட். காலேஜ் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. எல்லாருமே ஒரே ரூமா வெவ்வேறு ரூமா? வேறு ரூம் தான் சார். ஹாஸ்டல்லாம் பரவாயில்ல. பரவாயில்ல சார். ரைட். இங்கே கம்ஃபர்டபுளாக இருக்கீங்க. ரொம்ப டிசிப்ளினாக இருக்குல்ல கேம்பஸ்? எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நல்லா சார் இருக்கு. ஓகே, பாய் சொல்லிடலாமா எல்லாருமே சேர்ந்து? ஹாய். நம்ம வந்து இப்போ விஎஸ்பி கேம்பஸ்னுடைய பிளேஸ்மெண்ட் செல் அப்படிங்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். பிளேஸ்மெண்ட்டுக்கு தனியாக ஒரு பிளாக் வச்சுருக்காங்க. உள்ளே வரும்பொழுதே பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃபர் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான அந்த ஒரு பேனர் நம்மளால் பார்க்க முடியுது. 2024 பிளேஸ்மெண்ட்ஸ் 1093 ஆஃபர்ஸ் இன் டாப் கம்பெனிஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. 35 லட்ச ரூபா, 35 கம்பெனிஸ், 5 LPA, 20 LPA அந்த ரேஞ்சிலலாம் சேலரி இருக்கிறதா அவங்க போட்டிருக்காங்க. இது வந்து இவங்களுடைய அலுமினிஸ் வந்து ஹையஸ்ட் பேக்கேஜில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு மாடல் நம்மளால் பார்க்க முடியுது. கோடிக்கணக்கில் வந்து சேலரி பேக்கேஜஸ் இருக்கிறதா கொடுத்துருக்குறாங்க. அப்படியே நம்ம உள்ளே வந்தோம். இங்கே சூப்பராக ஒரு ரிசப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஒரு புத்தர் சிலை ரொம்ப நீட்டாக வச்சுருக்காங்க. ஸோ உள்ள பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தனியாக கிரீவன்ஸ் அட்ரஸ் செல் அப்படின்னு ஒன்று இருக்குது. இடிசி செல்னு தனியாக ஒரு செல் வச்சுருக்காங்க. அலுமினி அசோசியேஷனுக்கு தனியாக ஒரு செல் இருக்குது. உமன் எம்பவர்மெண்ட் செல் தனியாக ஒரு செல் வச்சுருக்காங்க. ஆன்டி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் செல்னு ஒரு செல் இருக்குது. ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸ் தனியாக இருக்குது. நம்ம அவரை பார்த்து மீட் பண்ண போகிறோம். அவர் வெளியில் போயிருக்காங்க, வந்தோடனே பார்க்கலாம். NSS ஆஃபீஸ் தனியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஒரே பர்டிகுலர் ஒரு பிளாக்குள்ளே வச்சுருக்காங்க. இங்கே எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம அதை பார்க்குறோம். எனக்கு வந்து குறிப்பாக வந்து நான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸரை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஸோ அவர்கிட்ட பேசுவோம். இப்போ பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்டே பேசுவோம். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு கொண்டு வரேன். இப்போ நம்ம விஎஸ்பி டெக்னிக்கல் கேம்பஸ்க்குள்ளே பிளேஸ்மெண்ட் செல்குள்ளே இருக்கும். பிளேஸ்மெண்ட் செல்க்கு அப்படி சுற்றி பார்த்து வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இங்கே ஒரு அலுமினி வந்திருந்தாங்க. அந்த அலுமினிட்ட நான் பேசணும்னு ஆசைப்பட்டேன். அந்த அலுமினி கூட நம்ம மீட் பண்ண போகிறோம். ஹலோ மேடம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள் உங்கள் பேருங்க? வைஷ்ணவி. நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எந்த இயர்மா, எந்த பேட்சிங்க முடிச்சு? 2022. எந்த டிபார்ட்மெண்ட்டில்? சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டில். இப்போ ஒர்க் பண்ணுறீங்களா கரண்ட்டாக? ஆமாம். எங்கே ஒர்க் பண்ணுறீங்க? எம்பசிஸில் பெங்களூர். என்னதுங்க, என்ன கம்பெனி பேர்? எம்பசிஸ் பெங்களூரில் இருக்குங்களா? ஓகே. எப்படி இருக்கு ஜாப்? ஓகே, கம்ஃபர்டபுளாக இருக்கா? இங்கே நீங்கள் லேர்ன் பண்ணது ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காங்க? இருக்கு. உங்களுக்கு கேம்பஸ் வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு எந்த விதத்தில் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க? ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகே. நீங்கள் என்ன மாதிரி ஹெல்ப் அப்படி? நான் தமிழ் மீடியம் ஆக்சுவலி. ரொம்ப ஸ்ட்ரகிளிங்காக இருந்துச்சு. பிளேஸ்மெண்ட் எனக்கு ஓகேவாக இருந்துச்சு. தமிழ் மீடியத்தில் இருந்து நீங்கள் எம்பசிஸ் போய் பிளேஸ் ஆகிட்டீங்களா? அதுவும் இப்போ பெங்களூரில் போய் ஒர்க் பண்ணுறீங்க. நார்மலாக சேலரி கேட்கக்கூடாது, பட் இருந்தாலும் மக்கள் பார்க்குறாங்க. ஏன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு சாதாரணமான ஒரு இடத்துலேருந்து வந்து இப்போ நீங்கள் ஒரு எம்பசிஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் பிளேஸ் ஆகும்போது கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி வந்து ஃபீல் பண்ணியிருப்பாங்க இல்லையா, சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இப்போ என் பொண்ணு இந்த அளவுக்கு போச்சு, தமிழ் மீடியத்துலேருந்து இன்றைக்கி வந்து போய் ஒரு பெங்களூரில் கம்பெனியில் வேலை பார்க்குது, நல்லா கை நிறைய சம்பாதிக்குதுன்னு பெருமையாக பேசியிருப்பாங்க. எந்த அளவுக்கு உங்கள் சேலரி, என்ன சேலரி பேக்கேஜில் இருக்கீங்க? 4.5 lakh பேக்கேஜ். இப்போ பேக்கேஜ் 4.5 பேக்கேஜில் இருக்கீங்க. ஓகே. ஃபர்தராக இப்போ உங்கள் கம்பெனியில் ப்ரொமோஷன்ஸ் அந்த மாதிரி விஷயங்களுக்கு என்ன மாதிரி ஸ்கில் டெவலப்மெண்ட்ஸ் எடுத்துக்கிறீங்க? இப்போ நான் இருக்கிறது ஜாவா ஃபுல் ஸ்டாக். இப்போ அதில் தான் போயிட்டுருக்கீங்க இப்போ. ஓகே. அவ்வளோதாங்க.
ஓகே ஓகே. இன்னைக்கு காலேஜில் கேம்பஸ்க்கு திடீர்னு விசிட்டு? சும்மா மோட்டிவேஷனல் ஸ்பீச்சுக்காக. யார் உங்கள் ஜூனியர்ஸ்க்கு? ஓ, மோட்டிவேட் பண்ணுற அளவுக்கு இப்போ நீங்கள் டெவலப் ஆகிட்டீங்க. வெரி குட் வெரி குட். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேட்குறதுக்கு. ஆக்சுவலாக நீங்கள் ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் வந்து இங்கே நம்ம வந்துட்டு நான் வந்து இந்த காலேஜில் இருக்கக்கூடிய அந்த ஃபெசிலிட்டிஸ் யூஸ் பண்ணி நான் இன்றைக்கி ஒரு கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிருக்கேன். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 4.5 LP அளவுக்கு எனக்கு சேலரி இருக்குது, என் ஃபேமிலியெல்லாம் சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு டிப்பிக்கல் எக்ஸாம்பிள் இங்கே நம்ம விஎஸ்பி டெக்னிக்கல் கேம்பஸில் ஒரு மாடல், ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக தான் நான் இதை வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். இன்னும் இந்த மாதிரி நிறைய பிளேஸ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்ககிட்டையும் பேசுவோம், இந்த கேம்பஸில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அந்த ஹோல் த பிளேஸ் ஃபார் பிளேஸ்மெண்ட் அப்படின்னு அவங்க சொல்கிறது வந்து இந்த இடத்துல நிரூபணமாகுது. இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே இருக்காங்க, அவங்க கூட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுவோம். ரொம்ப சந்தோஷமாக எனக்கு டைம் கொடுத்து என்கிட்ட உட்காந்து பேசுறதுக்கு. ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்கள் காலேஜை பற்றி ஒரே வார்த்தையில் சொல்லணும், என்ன சொல்லுவீங்க? நான் வந்து தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன். இப்போ வந்து இங்கே பிளேஸ்மெண்ட்டில் வந்து இங்கிலீஷ் ட்ரைனிங்லாம் கொடுத்தாங்க. ஸோ எனக்கு வந்து பிளேஸ் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. பிளேஸ் ஃபார் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது இங்கே என்னை பொறுத்தளவுக்கு ப்ரூவ் ஆகிடுச்சு. பாய் எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். எஸ், எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட்டுங்க. சார் பிளேஸ்மெண்ட் செல் சுற்றி பார்த்து வந்துட்டே இருந்தேன். வரும்போது பார்த்தா டக்குன்னு 2 மேடம் வந்தாங்க. 2 பேருமே பார்த்தா யூனிஃபார்மில் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. சார் 2 பேருமே யூனிஃபார்மில் இருக்காங்க. எனக்கு க்ரீன் கலரில் இருக்கிற ஏதோ ஸ்பெஷலாக இருக்குமா அப்படிங்கிறதுக்காக பேசணும்னு நினச்சேன். ஹலோ மேம், என்ன மேம் 2 பேரும் யூனிஃபார்ம் வந்திருக்கீங்க? உங்கள் பேர்? ஸ்வாதி பிரியா சார். இது உங்கள் காலேஜ் யூனிஃபார்மா? இல்லை சார், அப்படி இல்லை, கோட் மட்டும் தான். 2 பேருக்கு வந்துருச்சு அது மாதிரி? யா, ஹோப் ஸோ. ரைட், குட் மேடம். உங்கள் பேர் மேடம்? காயத்ரி சார். எந்த டிபார்ட்மெண்ட் மேடம்? ட்ரைனிங் இன்சார்ஜ் சார். பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்கா? எப்படி ஃபீல் பண்ணுறீங்க காலேஜ் கேம்பஸ்? சார் பக்காவாக இருக்குங்க சார். பக்காவாக நல்லா இருக்கு. என்ன பக்காவாக இருக்குது? ட்ரைனிங் ரிலேட்டடாக எல்லாமே ஸ்மூத்தாக போகும் சார். எல்லா ஃபெசிலிட்டிஸ், எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு எந்த அளவுக்கு நீங்கள் ட்ரைனிங் கொடுக்குறீங்க? அவங்க அந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா மீட் பண்ணுற அளவுக்குங்க சார் கொடுத்துட்டு இருக்கீங்க. விடுறதில்ல, பிளேஸ்மெண்ட் வாங்கி அந்த கேப்பை கரெக்டாக ஃபில் பண்ணிடுவாங்க சார். வெரி குட். நீங்கள் மேடம் எந்த டிபார்ட்மெண்ட்டுங்க? அக்ரி சார், அக்ரி ஹெச்ஓடி. அக்ரிகல்ச்சர். நான் உங்களை தான் பார்க்க நினச்சி நீங்களே வந்து மாட்டிக்கிங்க. கரெக்டாக. வெரி குட். ஆக்சுவலாக நம்ம இன்றைக்கி அக்ரி இங்கே இருக்குங்கிறத நம்ம பார்த்தோம் மேம். நான் அக்ரி டிபார்ட்மெண்ட்ஸை பற்றி இன்றைக்கி நீங்கள் அக்ரி டிபார்ட்மெண்ட்டில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த தாக்கம், அதாவது இப்போ அக்ரி படித்தா என்ன மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? சார் அக்ரி மெக்கானைசேஷன் சார், கம்ப்ளீட்லி இப்போ வந்து மெக்கானைசேஷன் ஆகிடுச்சு. ஸோ அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் படிக்கிற மூலமாக ஸ்டூடெண்ட்ஸ் கேன் பி லைக் நல்ல பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குங்க சார். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ், ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் அதில் எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் அதை தாண்டி வந்துட்டு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லையும் they can clear. ஆனால் அக்ரி படிச்சாலும் நீங்கள் வேலை இருக்குங்க ஹெச்ஓடி நீங்கள் சொல்கிறீங்க. யா சார், ஷியர். பார்த்துட்டு இருக்காங்க மேடம். ஷியர் சார், they'll get. ஓகே. இன்னொரு விஷயம் பார்த்தேன் மேடம், பார்த்தீங்கன்னா அக்ரிக்கே வந்து க்ரீன் கலர் தான் முக்கியம். அதனால க்ரீன் கலரில் எனக்கு மேட்ச் ஆகுது. எல்லாமே ரொம்ப லைவாக மேட்ச் ஆகுது. இப்போ நம்ம எனிவே என்கிட்ட டைம் கொடுத்து இவ்வளோ ரெண்டு பேசுனதுக்கு ரொம்ப சந்தோஷம் மேடம். ஒரு ஹாய் சொல்லிடலாமா? ஹாய். இப்போ நம்ம பிளேஸ்மெண்ட் செல்லில் 2 கேண்டிடேட் வந்திருந்தாங்க. நீங்கள் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஜூனியர்ஸ்க்கு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுப்போம். ஜூனியர்ஸ்னா அப்போ நீங்கள்? நாங்கள் அலுமினி. வாவ், நான் உங்களை தான் பார்க்கணும்னு தெரியிருந்தேன். நீங்கள் கடைசியில் பார்த்தா அலுமினி ஸ்டூடெண்ட்டா? நீங்கள் அலுமினி அப்போ முடிச்சுட்டே போயிட்டீங்க. நான் இப்போ தான் ப்ளஸ் 2 முடிச்சு ஏதோ வந்திருக்கீங்க நினச்சி நீங்கள் முடிச்சுட்டு போயிட்டேன் அப்படிங்கிறீங்க. வெரி குட். உங்களை பார்த்தா ரொம்ப யங்காக இருக்கீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் அலுமினின்னு சொல்லும்போது உங்களை தான் சில கேள்விகளை கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். நம்ம காலேஜ் எப்படிமா இருக்குது? பிளேஸ்மெண்ட்க்கு பெட்டர் பிளேஸ் இது சார். ஓகே. வேறு நீங்கள் எங்கே பிளேஸ் ஆகிருக்கீங்க? நான் வந்து டிசிஎஸ். ஓகே. எந்த ஊர்லேருந்து வரீங்க? நான் கோயம்புத்தூர். இங்கே தான். கோயம்புத்தூர் தான். படிச்சது எங்கே? இங்கே தான் சார். இங்கே தான் படிச்சிருப்பீங்கம்மா. ஸ்கூலிங் எங்கே படிச்சீங்க? ஸ்கூலிங் கேபிஎம் ஈச்னரி. ஈச்னரியில் படிச்சிருக்கீங்க. பிளேஸ்மெண்ட்டுங்கிறது எந்த கம்பெனியில் பிளேஸ் ஆகிருக்கீங்க? டிசிஎஸ். டிசிஎஸ். ஓகே. எந்த ஏரியா லொக்கேஷன் ஒர்க் பண்ணுறது? சென்னை. ஓகே. நல்லா சம்பாதிப்பீங்களா? ஒரே ஜாலி தான். இப்போ ஹாப்பியாக இருக்கீங்க. நீமா? சிடிஎஸ்ல பிளேஸ் ஆயிருக்கேன். சிடிஎஸ் கோயம்புத்தூர் லொகேஷன் தான். கோயம்புத்தூர் லொகேஷன் ஒர்க் பண்ணுறீங்க. நீங்கள் எந்த ஊர்? நான் கோயம்புத்தூர் தான். பேஸ் லொகேஷன் கோயம்புத்தூர் தான். நேட்டிவ் கோயம்புத்தூர். அப்போ இங்கே வந்ததுனால பிளேஸ்மெண்ட் கிடைச்சிருக்கு உங்களுக்கு? அப்படி சொல்லலாம். அப்படி தான். நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டு? சிஎஸ்சி, கம்ப்யூட்டர் சயின்ஸ். இன்னைக்கு வந்து உங்கள் அலுமினிக்கு என்ன கொடுக்க, உங்கள் அலுமினி ஸ்டூடெண்ட்ஸ் சார் உங்கள் ஜூனியரை பார்க்குறதுக்கு என்ன வந்தீங்க? மோட்டிவேஷன். எப்போ அடிக்கடி இது மாதிரிலாம் வருவீங்களா? இன்றைக்கி என்ன இண்டஸ்ட்ரியல் சினாரியோ நீங்கள் என்ன பேசுனீங்க இன்றைக்கி மோட்டிவேஷனில்? இந்த காலேஜோட பிளேஸ்மெண்ட் பற்றி தான் சொல்லியிருந்தோம். ஸோ இங்கே வந்து இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் எந்த ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் நல்லா ட்ரெயின் பண்ணி ஹை பேக்கேஜ் கம்பெனியில் தான் பிளேஸ் ஆக வைக்கிறாங்க. அது வந்து ஒரு பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் இந்த காலேஜ் பற்றி. இதை தான் உங்கள் ஜூனியர் சொன்னீங்களா? இதுதான் சொல்லியிருந்தோம். ஓகே. அந்த ஹோல் ஒரு வார்த்தை. இப்போ நான் வந்து விஎஸ்பி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கை பொறுத்தளவில் உங்கள் மனசில் நீங்கள் 4 வருஷம் இருந்து படித்து முடிச்சுட்டு வந்திருக்கீங்க, என்ன நினைக்கிறீங்க? 2 பேர் சேர்ந்து சொல்லுங்கள் பாப்போம். ஒரே வார்த்தை சொல்லுங்கள். பெட்டர் பிளேஸ் ஃபார் பிளேஸ்மெண்ட்னு சொல்லலாம். உங்கள் கேப்டனே சொல்கிறீங்க. வெரி குட். ரொம்ப சந்தோஷம். ஹாய் சொல்லிடலாமா? ஹாய். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி விஎஸ்பி கேம்பஸில் வந்து இன்றைக்கி இன்னொரு அலுமினி மீட் பண்ணோம். ஹலோ மேடம், நல்லா இருக்கீங்களா? ஹலோ, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேம்மா. உங்கள் பேருமா? வித்யா பிரபா. என்ன எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா அதுக்கு முன்னாடி? சரி, போய் இனிமேல் பாருங்கள். யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். சரிங்களா? எங்கேம்மா ஒர்க் பண்ணுறீங்க இப்போ? எம்ஃபசிஸ். நீங்களே எம்ஃபசிஸ். ஏற்கனவே உங்கள் இன்னொருத்தவங்க பார்த்தா அவங்களே எம்ஃபசிஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எந்த ஊருமா?
நான் பொள்ளாச்சி. ஓகே. காலேஜ் எப்படிமா இருக்குது? நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? நல்ல காலேஜ் தான். அன்னைக்கு வந்ததுக்கும் இப்போ படித்து முடிச்சுட்டு 2 வருஷம் கழிச்சு வந்திருக்கீங்க. இப்போ இருக்கிற காலேஜ் ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு? நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன தெரியுது? அப்போல்லாம் எங்களை ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி என்ஜாய்மெண்ட்ஸ்க்கெல்லாம் விட மாட்டாங்க, ஸ்டடீஸாக இருக்கும். இப்போ எல்லாத்துக்குமே அலோவ் பண்ணுறாங்க. எல்லாம் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. பிளேஸ்மெண்ட்ஸும் நல்லபடியாக அதே மாதிரி போயிட்டுருக்கு. நல்லா பிளேஸ் ஆகிறாங்க எல்லாம். ஓகே ஓகே. நீங்கள் இப்போ எம்ஃபசிஸில் போகிறதுக்கு என்ன மாதிரியான ட்ரைனிங் எடுத்துக்கிட்டீங்க? காலேஜ் என்ன மாதிரி ட்ரைனிங் கொடுத்தாங்க உங்களுக்கு? ஸ்போக்கன் இங்கிலீஷ் கொடுத்தாங்க, டெக்னிக்கலாக எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கோடிங்ஸ் எல்லாம் ட்ரைனிங் கொடுத்தாங்க. நிறையா இது பண்ணாங்க. ஹெச்ஆர் இன்டர்வியூஸ் எல்லாம் எப்படி அட்டென்ட் பண்ணணும்னு ட்ரைனிங் கொடுத்தாங்க. ஓகே. அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு? எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டுங்கிறது கிடச்சிது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க? ஃபேமிலியும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க இல்லையா? அந்த ஹோல் ஓகே. உண்மையிலேயே உங்கள் காலேஜ் வந்து பேரா படிக்கணும்னு நினைக்கிறாங்க, நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஜாயின் பண்ணுறீங்களா அப்படிங்களா? இல்லை, ஜாயின் பண்ணுங்க, நல்ல காலேஜ் அப்படின்னு சொல்லி. நிஜமாவா? சொல்லு. ஓகே. அந்த சந்தோஷத்தோட ஒரு ஹாய் சொல்லிடலாமா? ஹாய். இப்போ நம்ம வந்து விஎஸ்பி காலேஜுடைய ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் இன்சார்ஜ் மேம் தான் பார்க்கலாம்னு இருக்கோம். மேம் ஆஃபீஸில் நம்ம இருக்கோம். ஹலோ மேம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க சார். நீங்கள் சார்? நல்லா இருக்கேன் மேம். மேடம், எவ்வளோ நாளாக இங்கே பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் எடுத்து? சார் பாஸ்ட் 4 இயர்ஸாக நான் இங்கே ட்ரைனிங் இன்சார்ஜாக இருக்கேங்க சார். ட்ரைனிங் ஃபுல்லாக பார்த்துக்கிறேன். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்துக்கிறீங்க. ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன மாதிரி ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படிங்கிறது எப்படி டிசைட் பண்ணுறீங்க மேடம்? சார் இனிஷியலாக நம்ம ஜென்ரலாகவே ஸ்டூடெண்ட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி, ட்ரைனிங்குள்ளே என்ட்ராகிறதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் எடுத்துருவோங்க சார். ஃபுல்லாகவே அவங்களை அனலைஸ் பண்ணுறதுக்கு டெஸ்ட் வச்சுட்டு we will separate the students. இவெல்லாம் குட்டு, இவன் ஆவரேஜ், இவன் பிலோ ஆவரேஜில் இருக்கான். ஸோ அதை பேஸ் பண்ணி பேட்ச் வைஸாக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு கம்பெனியோட எக்ஸ்பெக்டேஷன் மீட் பண்ணுற அளவுக்கு அவனை குரூப் பண்ணி வந்து நீங்கள் ட்ரைனிங் கொடுத்துட்டு. எஸ் சார். நார்மலாக என்ன மாதிரி ட்ரைனிங்ஸ் மேடம்? நார்மலாக இப்போ ஆப்டிடியூட் ட்ரைனிங் நான் கேள்விப்பட்டிருக்கேன். எஸ் சார். அந்த மாதிரி சார் ஆப்டி, வெர்பல், ரீசனிங் அது தனியாங்க சார். இது எல்லாமே காமனாக எல்லாருக்குமே கொடுக்குறது. ப்ளஸ் கோடிங் ட்ரைனிங் சார். இப்போ மெக்கானிக்கல் சிவில் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கோடிங்கில் ரொம்ப சிரமப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கு சி அண்ட் பைத்தான் மட்டும். சிஎஸ்சி பிரான்ச்சஸ் அவங்க ரிலேட்டடான பிரான்ச்சஸ்க்கு கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இப்போ ஜாவா ஃபுல் ஸ்டாக்கு இந்த மாதிரிங்க சார். ஸோ பிரித்து செக்ரிகேட் பண்ணி கொடுப்பீங்க. கோர் இன்ஜினியரிங் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் மேடம், இப்போ எலக்ட்ரிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், மெக்கானிக்கல் நம்ம பார்த்த மெக்கானிக்கல் சூப்பராக வச்சுருந்தாங்க. இப்போ அவங்களுக்குலாம் வந்து இப்போ கோர் இன்ஜினியரிங் போகணும்னு ஆசை இருக்குது. அப்போ அவங்களுக்குலாம் என்ன மாதிரியான விஷயங்கள் சார்? இங்கே எல்லாமேங்க சார். கோர் பிளேஸ்மெண்ட்ஸ்லேருந்து மெக்கானிக்கல் EEC அவங்களுக்கு கோருங்க சார். கோர் பிளேஸ்மெண்ட்ஸ் ப்ளஸ் ஐடி. சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கோர் மட்டுமே எய்மாக இருக்கும். அவங்களுக்கு டெஸ்சால்வு, அட்வான்டெக் இந்த மாதிரி கோர் கம்பெனிஸ் கொண்டு வரோம். அவங்க அதில் பிளேஸ் ஆகிக்குவாங்க. சிலர் ஐடி, ஈவன் கோர் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் அவங்க ஐடி ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள ஐடி அந்த மாதிரிங்க சார். பேஸ்ட் ஆன் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் தான். லாஸ்ட் இயர் நமக்கு எத்தனை கம்பெனி வந்தாங்க இங்கே? சார் லாஸ்ட் இயர் 61 கம்பெனிஸ் ப்ளஸ் விசிட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ ஸ்டூடெண்ட் பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ்? இப்போ கரண்ட் ஃபைனல் இயருக்கு வந்துட்டுங்க சார் 164 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 117 பிளேஸ்டுங்க சார் ஆஸ் ஆஃப் நவ் இன்னைக்கு டேட்டுக்கு. இன்னும் ஸ்டில் போயிட்டு தான் இருக்குங்க சார். ஸோ அந்த ஹோல் பிளேஸ் ஃபார் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற டேக்லைன் எல்லா பக்கமும் வச்சுருந்தாங்க. நான் ஸ்டூடெண்ட்ஸ்ட்ட பேசும்போது அவங்க சொன்னாங்க பிளேஸ்மெண்ட்ஸ் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால் உங்களை நான் மீட் பண்ணோம், எப்படி ட்ரைனிங் என்ன மாதிரி பாயிண்ட்டில் கேட்குறீங்கன்னு நினச்சோம். இப்போ நீங்கள் அப்போ பிஸியாக இருந்தீங்க. எனவே நான் உங்கள்கிட்ட பேச முடியுமான்னு நினச்சா நீங்கள் வந்து இப்போ இப்படி போயிட்டு இருக்கிற மாதிரி சிஸ்டமேட்டிக்காக சொல்கிறீங்க. இப்போ நார்மலாக பிளேஸ்மெண்ட் அப்படிங்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் ப்ரெஷர், எல்லா பக்கமும் சும்மா கண்டினியூஸாக நம்ம கண்டிப்பாக ப்ரெஷர் இருக்கும் செய்யும். இப்போ அந்த மாதிரி அந்த ப்ரெஷருங்கிற ஒரு தாண்டி ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி உங்ககிட்ட அதை வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கிறாங்க, அவங்களை எப்படி நீங்கள் அதுக்கு மோல்டு பண்ணுறீங்க? கரெக்ட் சார். சார் இப்போ சண்டேஸில் கொஞ்சம் ட்ரைனிங் வைப்போம். இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரெஷராக தான் எடுத்துக்கிட்டாங்க ஆரம்பத்தில். கண்டினியூஸாக HODs, வைஸ் பிரின்சிபல் எல்லாருமே நாங்கள் அட்ரஸ் பண்ணுவோங்க சார். எவ்வளோ தூரம் இது இம்பார்ட்டன்ட், ஏன் நீ ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டுருக்க, மற்றவங்களுக்கு உனக்கு என்ன டிஃப்ரென்ஸ், ஈஸியாக பிளேஸ் ஆகுறதுக்கான வழி இதுதான் அப்படின்னு புரிய வச்சுருவாங்க சார். ஸோ அவங்க ஸ்டூடெண்ட்ஸுமே நல்லா கோஆப்ரேட் பண்ணுவாங்க சார். இங்கே எல்லாமே மிடில் கிளாஸ் தாங்க சார். ஸோ கண்டிப்பாக அவனுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வேணும், அந்த மைண்ட் செட்டில் தான் மேக்ஸிமம் வருவாங்க சார். வரவங்கள கம்பல்சரி அவன் ஜாபும் வாங்கி கொடுத்துறீங்க. கண்டிப்பாக கிடைக்கும் சார். அவனுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜாப் ஆஃபர் அப்படிங்கிற பாயிண்ட்டில் வந்து நீங்கள் நல்லாவே கொடுத்துருந்தீங்க, நான் பார்த்தேன். அந்த மாதிரி இருந்தது. ட்ரைனிங் ஆஸ்பெக்ட்லையும் நல்லா கொடுக்குறீங்க. இப்போ நெக்ஸ்ட் ஒரு ஃபோக்கஸ் இருக்கும் இல்லையா? என்னுடைய இப்போ இந்த வருஷம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஹையஸ்ட் சேலரி என்னங்க இந்த வருஷம்? 7.5 சார். சோனி இந்தியா பிரைவேட் லிமிடெட். அதில் வந்து ஹையஸ்ட் பேக்கேஜ் கொடுத்துருக்கீங்க. இப்போ இந்த ஹையஸ்ட் பேக்கேஜ் லெவலில் அடுத்த டார்கெட்டாக நீங்கள் எந்த அளவுக்கு ரைஸ் பண்ணணும்னு நினச்சிருக்கீங்க? எஸ் சார். 20 சூப்பர் ட்ரீம் ஆஃபர் சார். சூப்பர் ட்ரீம் ஆஃபர் சொல்லுவோம். 20 lakhs அண்ட் அபவ் அதுக்கு போகணும் இந்த பேட்ச் போகணும். அதுக்காக ஏதாவது ஒர்க் பண்ணுறீங்களா? எஸ் சார். இப்போ தான் ஃபுல் ஸ்டாக் எல்லாமே சைபர் செக்யூரிட்டி, பெகா இந்த மாதிரி அடிஷ்னல் சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் கொண்டு வந்துட்டு ஸ்கில் பேஸ்ட் ஹையரிங் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம் சார் இந்த பேட்ச் கொண்டு வந்துருக்கீங்க. ஓகே, இனிமேல் மேம் அந்த கூட உங்களுக்கு சந்தோஷம். ரொம்ப உங்கள் சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். இன்னும் நிறைய இந்த மாதிரி நிறைய பண்ணுங்கள். ஏன்னா உங்கள்கிட்ட சொல்கிற மாதிரி நான் பார்த்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு மிடில் கிளாஸ் லெவல்லேருந்து தான் வர்றாங்க. மிகப்பெரிய ஒரு ட்ரீமோடு வருவாங்க.
கண்டிப்பா. அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு வேலை அப்படிங்கிற ஒரு வந்து மிகப்பெரிய விஷயமா இருக்கும். தொடர்ந்து இந்த மாதிரி ஸ்கில் செட்ஸ் கொடுத்து நிறைய இன்ஜினியர்ஸ் உருவாக்கணும் அப்படிங்கிறத மக்கள் சார்பாக உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். கண்டிப்பா. மேடம், எனக்காக நீங்கள் டைம் கொடுத்தது ரொம்ப சந்தோஷம். மக்களே எங்கே எப்படி பிளேஸ்மெண்ட்ஸ் போகுது அப்படிங்கிறத பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் இன்சார்ஜ் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய லெவல் எப்படிங்கிறத வந்து அவங்க முன்னாடியே வந்து ஸ்க்ரீன் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி என்ன கொடுத்தா இந்த பையனுக்கு பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக செப்பரேட்டாக ட்ரெயின் பண்ணுறோம். ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் போக போக கண்டிப்பாக வந்து உங்கள் பிளேஸ்மெண்ட் வருதுங்கும் போது ஸ்டூடெண்ட்ஸ் அதை புரிஞ்சுக்கிறாங்க, நல்ல பிளேஸ்மெண்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. பார்க்கலாம், தொடர்ந்து இன்னும் நிறைய பிளேஸ்மெண்ட் சேலரி கூட அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி முயற்சியோட போராடிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பிளேஸ்மெண்ட் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த இடம் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க மேடம்ஸ் வந்து நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ தொடர்ந்து பேசுவோம், என்ன இருக்குன்னு பார்ப்போம். பாய்.